அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 4/5/2024 சித்திரை மாதம் 21 சனிக்கிழமை. ஏகாதசி திதி இரவு 8:39 வரை, பின்பு தேய்பிறை துவாதசி திதி. புரட்டாதி நட்சத்திரம் இரவு 10:07 வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். மரண யோகம் இரவு 10:07 வரை, பின்பு சித்த யோகம். ஏகாதசி விரதம். அக்னி நட்சத்திரம் இன்று காலை 9:45 முதல் ஆரம்பம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, சுப ஓரைகள் காலை 7 முதல் 8 வரை, பகல் 10:30 முதல் 12 வரை, மாலை 5 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 10 வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் சூரியன் சுக்கிரன், ரிஷப ராசியில் குரு, கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி சந்திரன். மாலை 4:38 பிறகு சந்திரனானவர் மீன ராசியில், மீன ராசியில் செவ்வாய், ராகு, புதன். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 குரு, லாபஸ்தானத்தில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களின் பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. குறிப்பாக அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் 10-11 சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உங்களின் தனித்திறமையால் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல ஒரு சிறப்பான அமைப்பாகும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறைந்து
ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குறிப்பாக சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் இன்று மாலை 4:38 வரை இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று யோசித்து செயல்பட வேண்டும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். குறிப்பாக தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு பொறுமையோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால்தான் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைத்தால் பொதுவாக முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக சந்திரனானவர் மாலை 4:38 வரை 7ஆம் வீட்டில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். அதன் காரணமாக காலை வேளையில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் ஒரு சில அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில அனுகூலங்கள் ஒரு புறம் கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம். நீங்கள் ஒன்று நினைத்து செய்வீர்கள் ஒரு செயலை, ஆனால் நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையில்லாத ஒரு மனக்கவலையை உங்களுக்கு ஏற்படுத்தும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட்டால்தான் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தால் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். குறிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவரை அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிப்பதும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6-7 சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு நல்ல ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதாலும்
எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து நல்ல லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு இன்றைய நாளில் உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று பொறுமையோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியத்தை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்கள் உழைப்புக்கான பலனை அடைவதில் சற்று தாமத நிலை இருந்தாலும் அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைய முடியும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும், இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி சந்திரன் சஞ்சரிப்பதால் அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி அதில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். சனி சந்திரன் 2இல் இருப்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் தான் அடைய வேண்டியதை அடைவதில் காண வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவாக நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து அதன் மூலமாக உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சூரியனானவர் 4இல் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். குறிப்பாக உழைப்புக்கான பலனை அடைவதில் ஒரு சில இடையூறுகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து நிதானித்து செயல்பட்டால் தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் அதற்கான அனுகூலங்களை அடைவதில் சற்று தாமத நிலை இருக்கும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. உறவினர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிப்பதும் அவ்வளவு சிறப்பான அமைப்பு என கூற முடியாது. உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும்.
எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். பொதுவாக தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால்தான் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதன் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படும். குடும்பத்தில் மனைவியிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரமாகும். குறிப்பாக செவ்வாய் ராகு 2 இருப்பதால் உங்களது முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து நிதானித்து செயல்பட்டால்தான் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் அடைவதற்கு, இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 சூரியன் சுக்கிரன், 12 சந்திரன் சனி போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் தான் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைய முடியும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். குறிப்பாக எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால் தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். தொழில் ரீதியாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு பார்த்தால் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதிகாரியிடம் வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு சில அனுகூலத்தை அடைய முடியும். பொதுவாக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி கிரக பார்வையை பற்றி ஒரு சில கருத்துகள் கூற உள்ளேன். கிரக பார்வையில சுப கிரகங்களுடைய பார்வை என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அதில் குறிப்பாக தேவகுரு அழைக்கக்கூடிய குருவின் பார்வையால் இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி இன்று உங்களிடம் கூற உள்ளேன். அதாவதுங்க, குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பாருங்க. தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது குறிப்பாக எந்த ஸ்தானத்தை குரு பார்த்தாலும் அந்த ஸ்தான ரீதியான பலன்கள் நல்ல சிறப்பான பலனாக இருக்கும். அனுகூல பலன் ஏற்படும். குரு பார்வை கோடி புண்ணியம் என்று ஒரு பழமொழியே உண்டு. ஒரு ஜாதகத்துல குரு தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். அதிலும் குறிப்பாக 7வது பார்வை என்பது ஒரு விசேஷமான பார்வை. ஒரு ஜாதகத்துல குருவுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு இருந்தால் திடகாத்தமான உடலமைப்பு, நல்ல பழக்க வழக்கங்கள், பலருக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகள், உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பெல்லாம் உண்டாகும். குரு பார்வை 2ஆம் வீட்டுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். பேச்சால் அனுகூலங்கள் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை மிக மிக நன்றாக இருக்கும். நெருங்கினவங்களுடைய ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். குரு பார்வை 3ஆம் வீட்டுக்கு இருக்கிறது எடுக்கிற முயற்சியில நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். இளைய உடன்பிறப்புகள் மூலமாக சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். குரு பார்வை 4ஆம் வீட்டுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு. 4 என்பது சுகபோக வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பு ஆகும். குரு பார்வை 4ஆம் வீட்டுக்கு இருந்தால் சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, நல்ல ஒரு வளமான பலன்கள்லாம் கூட கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு, மனை போன்றவற்றினை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அசையும் அசையா சொத்துகள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தாய்க்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். கல்வி நல்ல சிறப்பாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிட்சமான நிலை வந்து 4ஆம் வீட்டுக்கு குரு இருந்தால் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாதகமான பலன்கள் உண்டாகும். 5 என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உயர்கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 5ஆம் வீட்டை குரு பார்த்தால் உங்களுக்கு பார்த்தால் கல்வியில நல்லா சாதிக்கக்கூடிய அளவுக்கு அனுகூலங்களும் வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். உயர்கல்வி ரீதியாக சாதிக்கக்கூடிய அளவுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அடுத்து குறிப்பாக பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஒரு சில முன்னேற்றங்கள் உண்டாகும். பூர்வீக வழியில் அனுகூலங்கள் உண்டாகும். ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு இருக்கும். இறைப்பணிக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். குரு பார்வை 6ஆம் வீட்டுக்கு இருந்தால் 6 என்பது எதிர்ப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நோய்கள் ஏதாவது ஏற்பட்டாலும் அதனை உடனடியாக அடைக்கக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடுக்கும். எவ்வளவு கடன்கள் வாங்கினாலும் அந்த கடன்களை அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலத்தை தரும். அதுதான் குரு பார்வை 6ஆம் வீட்டுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு. குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருக்கிறது ஒரு விசேஷமான அமைப்பு. நல்ல ஒரு சிறப்பான இல்லற வாழ்க்கை அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். இல்லற வாழ்க்கை ரீதியாக ஒரு மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். கூட்டுத் தொழில் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பார்வை 8ஆம் வீட்டுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்புங்க. நீண்ட ஆயுள் ஏற்படும். நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும். நோய் நொடிகள் ஏற்பட்டாலும் சீக்கிரமாக குணமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். குரு பார்வை 9ஆம் வீட்டுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. குரு பார்வை 9ஆம் வீட்டுக்கு இருந்தால் தந்தை மூலமாக அனுகூலங்கள், செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ், பாக்கியம். பாக்கியம்னா செல்வம் செல்வாக்கு தான். நல்ல ஒரு பணவரவெல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் 9ஆம் வீட்டை குரு பார்த்தால் ஏற்படுங்க. 10 குரு பார்க்கிறது நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கும். நிலையான வருமானத்தை கொடுக்கும். சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறது நல்ல ஒரு விசேஷமான அமைப்புங்க. அதன் காரணமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகள், போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு பலம், மூத்த உடன்பிறப்பு மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள், ஒரு சிலருக்கு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்கள்லாம் உண்டாகும். குரு பார்வை 11ஆம் வீட்டுக்கு இருந்தால் இந்த ஜாதகர் சும்மா இருந்தாலும் ஜாதகரை வந்து வேறொரு இடத்துல இருந்து ஒரு நல்ல இடத்துல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து கேட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல நல்லபடியாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட கொடுக்கும். அடுத்து 12 என்பது விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானமான 12ஆம் வீட்டை குரு பார்த்தால் ஏற்படக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய அமைப்புகள். அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்கள், வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள்லாம் உண்டாகும். குரு பார்வை என்பது ஒரு மிக சிறப்பான அமைப்பு. குரு பார்வை எந்தெந்த ராசிக்கெல்லாம் வருதோ அந்த ராசிகள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். அதுபோல ஒவ்வொரு கிரகத்துக்கும் குரு பார்வை இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சூரியனை குரு பார்த்தால் தந்தையால் அனுகூலமும், சந்திரனை குரு பார்த்தால் தாயால் அனுகூலமும், செவ்வாயை குரு பார்த்தால் உடன் பிறந்த சகோதரர்கள் மூலமாக அனுகூலமும், புதனை குரு பார்த்தால் கல்வியால் நல்ல மேன்மைகளும், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து குரு பார்வை சுக்கிரனுக்கு இருந்தால் பெண்கள் மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்கள், மனைவியால் நல்ல ஒரு அனுகூலங்களும், சனியை குரு பார்த்தால் நல்ல நீண்ட ஆயுள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், அது மட்டும் இல்லாமல் சர்ப்பகிரகங்களான ராகு கேதுவை குரு பார்த்தால் ஏற்படக்கூடிய இன்னல்களிலிருந்து தப்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலமான அமைப்புகளும் ஏற்படும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். அது மட்டும் இல்லாமல் குரு பார்வையின் சிறப்புகளை பற்றி கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.